எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கன்னிராசி அன்பர்களே, உங்களை இந்த சிறப்பு பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். யாரும் சொல்லாத ராஜ ரகசியம் என்ற இந்த தலைப்பின் கீழ் சனி பகவான் அந்த ராசி மாற்றம் என்பது வேறு, நட்சத்திர மாற்றம் மிக முக்கியமானது. குறிப்பாக கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனினுடைய நட்சத்திரமான புதனின் ரேவதி நட்சத்திரத்திலே பயணம். இது சார்ந்த நிலையில இந்த 17 மே 2026 முதல் 10 அக்டோபர் 2026 வரை இந்த நாட்களிலே திருமணம் சார்ந்த உறவுகளில், வியாபாரம் மற்றும் கூட்டு வாணிபம் சார்ந்த விஷயங்களிலே, பொருளாதாரம் பணம் சார்ந்த விஷயத்திலே, உடல் நலம் சார்ந்த விஷயம், அது மட்டுமல்லாமல் இது சார்ந்த விஷயங்களை பற்றிய ஒரு கணிப்பு, அது மட்டுமல்லாமல் என்ன விஷயம் ஒரு பரிகாரமாக அமையும் என்பதை பற்றியும் இந்த பதிவிலே பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத கன்னிராசி என்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தாருங்கள். மேலும் இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்து உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கன்னிராசி கன்னி லக்னத்தில் இருந்தாலும் அல்லது ராசி கன்னி லக்னம் எதுவாக இருந்தாலும் பொதுவிலே பொருந்தி வரும்படியான கணிப்புகளை கணித்தும் தொகுத்தும் உங்களுக்கு இதுல தந்திருக்கின்றேன். அன்பு நேயர்களே, கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. இந்த பதிவை முழுவதுமாக நீங்கள் பொறுமையாக கேட்கும் போது என்ன மாற்றம், எப்படிப்பட்ட மிகப்பெரிய மாற்றம் 30 ஆண்டு காலம் கழித்து சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்திற்குள் பயணப்படும் போது ஏற்படும் என்பதை பற்றி, ரேவதியில் சனி என்ற சிறப்பை பற்றியும், புதன் நட்சத்திரத்தினுடைய சிறப்பை பற்றியும், புதன் நட்சத்திரம் என்றாலும் கூட அதை ஆளக்கூடிய தேவன் தேவதையினுடைய முக்கியத்துவம், அதனுடைய சாரம் என்ன என்பதை பற்றியும், வேத ஜோதிடத்தினுடைய முக்கியத்துவம், சனி ரேவதியிலே பயணிக்கும் காலத்திலே ஏற்படக்கூடிய சிறப்புகள் பொதுவிலும் உங்களுடைய ராசிக்கும், அது மட்டுமல்லாமல் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை இந்த நாட்களில் ஏற்படுத்தும், எந்த வழிபாடு பரிகாரங்கள் எல்லாம் இதுல வெற்றியாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஏதுவாக இருக்கும் என்பதை பற்றிய முழு பலன்களையும் இந்த பதிவிலே நீங்கள் கேட்க முடியும். அதனால்தான் தொடர்ந்து இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழைத்து தொடர்ந்து இணைந்திருங்கள் என்று அடிக்கடி அன்போடு வேண்டுவது என்னவென்றால், பதிவுகளை முழுமையாக கேட்கும் போது நட்சத்திரம் ஏன் சொல்லப்படுகிறது, நட்சத்திரத்திற்கு ஒரு புராண கதை அதனோடு ஏன் சொல்லப்படுகிறது, எப்படி அது ஒன்றோடு ஒன்று இன்றைய வாழ்க்கையிலே தொடர்பு படுத்தி நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை பற்றி அறிய முடியும். ஏனென்றால் இந்த வானியல் நிகழ்வு என்பது நீங்கள் பைனாகுலர் வைத்தோ அல்லது ஒரு டெலஸ்கோப் வைத்தோ அல்லது அதிநவீன கருவிகள் வைத்து பார்த்தாலும் கூட அந்த ரேவதி நட்சத்திரத்தினுடைய அந்த முதல் கட்டம், ஃபர்ஸ்ட் பாத் என்று சொல்லக்கூடிய 4 பாதங்களாக இருக்கும். அதில் முதல் பாதையிலே முதல் பாதம் என்று சொல்லக்கூடிய முதல் பாதை ஒரு கட்டம், அந்த 3 டிகிரி 20 மினிட்ஸ் அந்த அந்த இடத்திற்குள் சனி பகவானை நீங்கள் பார்க்கலாம். ஆகையினால் அறிவியல் பூர்வமாக நீங்கள் உணரக்கூடிய விஷயம் எப்படி பலனளிக்கிறது என்பதை பற்றி தான் இந்த பதிவு. சரி, ரேவதி நட்சத்திரத்துல எந்த நாளில சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறது என்றால் மே 16, 17 இந்த பெயர்ச்சி என்பது இருக்கிறது, அக்டோபர் 9, 10 வரை. இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால், இதனால் ஏற்பட்டிருந்த இது நாள் வரை உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் மீன ராசியிலே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்பட்ட கர்ம வினைக்கு, தீவினை பயன்களுக்கு ஒரு முடிவும், ஆன்மீக ரீதியிலே ஒரு முதிர்ச்சியும் உங்களுக்கு தரும். உங்களுடைய வயதிற்கு ஏற்ப தன்னை அறியாமலேயே இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும், ஒரு நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். அது மட்டுமல்லாமல் வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், எதை விரும்புகிறீர்களோ அல்லது சாதாரணமாக பயணங்கள், ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளேயே உங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது என்றால் அந்த வாழ்வாதாரத்திற்கு விரிவுபடுத்தி பயண ரீதியிலே வெற்றிகளை தரக்கூடியதாக இந்த ரேவதி நட்சத்திரத்திலே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இதற்கு முன்பு சென்ற ஆண்டுகளிலே நான் தந்த பல பதிவுகளை நீங்கள் கேட்டிருந்தீர்கள் என்றால், ராகு தரும் சிம்மாசனம் என்று தந்திருந்தேன். ராகு அப்போது அகிர் புதன்யா என்ற தேவதை ஆளக்கூடிய உத்திரட்டாதியில இருக்கும்போது ஒரு பதிவை தந்தேன்.
அப்போது மாறுவதற்கு ஒரு வாய்ப்பை தரும். மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் ஏற்றம் வரும் என்று தந்திருந்தேன். இப்போது ஒரு மாறுதலை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த மாறுதலுக்கு இப்படி மாற வேண்டும் என்ற முடிவு எடுத்திருக்க வேண்டும். அதற்கான முயற்சி எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கான சரியான பாதை கிடைக்காமல் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ரேவதி நட்சத்திரத்திற்கு சனி பகவான் பயணப்படும் போது இப்போது கிரியேட்டிவ் ஐடியாஸ், ஆக்க சிந்தனைகள் எல்லாம் கிடைக்கும். ஒரு தொழில், ஒரு உற்பத்தி அல்லது ஒரு நல்ல விஷயத்தை ஆக்க வேண்டும், உண்டாக்க வேண்டும், அபிவிருத்தி செய்ய வேண்டும், விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான வழிகளை காட்டக்கூடியதாக இது நிச்சயம் அமையும். அது மட்டுமல்லாமல் பயணத்திலே எப்படி பயணிக்க வேண்டும், பயணத்தினுடைய லாஜிஸ்டிக்ஸ் என்ன, எந்த வகையில, எந்த வேகத்தில, யாரை பின்பற்றி செல்ல வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு வெவ்வேறு விதமான சிந்தனைகளும் வெவ்வேறு விதமான வழிகளும் அமையும். ஏனென்றால் ஜாதகம் என்பது உங்களுடைய பிங்கர் பிரிண்ட், கைவிரல் ரேகை எப்படியோ அப்படியானது. அதனால் அதற்கேற்ப உங்களுக்குள் ஒரு சிந்தனை வரும், உள் உணர்வு வரும். எதிர்காலத்தை நோக்கிய நேர்மறையான உள் உணர்வை இது தந்துவிடக்கூடிய காலமாக இது அமையும். அதோடு கூட பல கிரகங்கள் தினந்தோறும் சந்திரன் மாறும், அவையெல்லாம் ஒரு நாளுக்கான பலன், வாரத்திற்கான பலன் என்றெல்லாம், மாதத்திற்கான பலன் சூரியனை வைத்து என்றெல்லாம் இருந்தாலும் கூட வெற்றி என்பது இருக்கும். ஒருவேளை உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே இந்த ரேவதி நட்சத்திரத்திலே குரு பகவான் இருக்கிறார் என்றால் உங்களுக்கு வரமாக மிகப்பெரிய ஒரு அட்வைசராக நீங்கள் மாறக்கூடிய அமைப்பை இது தரும். அது மட்டுமல்லாமல் ஞாபக சக்தி என்பது மிகப்பெரிய தெளிந்த ஞாபக சக்தியை தரும். அதாவது யானை போன்று என்று சொல்வார்கள் அல்லவா, ஒரு விஷயத்தை மறக்காமல் வைத்திருப்பான், அவனிடம் கவனமாக இருக்க வேண்டும், அவனிடம் ஒரு தவறு செய்தால் அதை மனதிலே வைத்திருந்து என்றாலும் ஒரு நாள் அதற்கான நல்வினையோ தீவினையோ அதற்கு பழி தீர்ப்பான் என்று சொல்வார்கள். அது போன்று குரு பகவான் அங்கு இருந்தால் உங்களுடைய சுயஜாதகத்திலே மிகப்பெரிய நினைவாற்றலை தருவார். ராகு ஒருவேளை அங்கு இருக்கிறார் என்றால் வெளி விஷயங்களிலே உங்களுடைய நாட்டம் என்பது இருக்கும், அதை குறைத்துக் கொள்ள வேண்டும். தூக்கத்திலே பிரச்சனைகள் இருக்கும், அதை சீர் செய்து கொள்ள வேண்டும். அவ்வப்போது கவனக்குறைவாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும், அவை சீர் செய்து கொள்ள வேண்டும். ஒருவேளை கேது இருக்கிறார் என்றால் அந்த உள்ளுணர்விலே கெட்டது நல்லது எல்லாம் வந்து போகும். அதிலே நல்லவற்றை படித்து நல்ல விஷயங்களை மட்டும் பேசும்போது பிறவியிலேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஞானமானது உதித்து வெற்றி பெறும். ஒருவேளை சனி பகவான் இருக்கிறார் ரேவதி நட்சத்திரத்தில் என்றால் மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மேலாளராக, ஒரு சிஇஓவாக, அதேபோல் விஞ்ஞானம், வெளிவட்டம், பூமியிலிருந்து வெளியே சென்று வரக்கூடிய அந்த ஏரோநாட்டிக்ஸ், ஸ்பேஸ் சயின்ஸ் இவற்றிலே மிகப்பெரிய அறிவை தந்துவிடும். ஏனென்றால் பூமிக்கு வெளிப்பட்ட விஷயங்களிலே அற்புதத்தை தருவதுதான் இந்த ரேவதி. ஆகையினால் ஒருவேளை சுக்கிரன் இருக்கிறார் என்றால் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு லட்சங்களை அல்ல கோடிகளை அள்ளித்தந்து குவிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சூரியன், கேது மற்றும் சனி இவையெல்லாம் ஒன்றிணைந்து இருக்கிறது என்றால் பணத்தை சேர்ப்பது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு அள்ளித்தரக்கூடிய அமைப்பை தரும். ஆனால் சூரியன் இருந்தால் ரேவதி நட்சத்திரத்துல நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருக்கும். சிலருக்கு ஏதோ ஒன்று இல்லாத கற்பனை எல்லாம் தோன்றும் ஒருவேளை ராகு இருக்கிறது என்றால். ரேவதியிலே ரேவதி என்பது புதன் நட்சத்திரம். உங்களுடைய புதனினுடைய நிலை பிறவி ஜாதகத்திலே ஆட்சி, உச்சம், சுப தொடர்பு என்றால் அடித்துக்கொள்ள ஆளே இல்லை, மிகப்பெரிய உயரங்களுக்கு சென்று விடலாம். இதே இந்த சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்துல இந்த 83 நாட்களில ஒரு பேர் பாதி நேர்கதிக்கு முதல் பாதம், இரண்டாம் பாதம் என்று செல்வார். இந்த இரண்டாம் பாதம் வக்கரகதிக்கு மீண்டும் வந்துவிடக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. ஆகையினால் இதுல பழைய விஷயங்களை விட்டுவிட்டு ஆன்மீக ரீதியிலே எத்திக்ஸ், மரபுகள் சார்ந்து இதுவரை பட்ட துன்பங்களிலிருந்து வெளிவர எது உங்களுக்கு தேற்றுமோ, ஆறுதல் தருமோ அதை பற்றி ஏற்கனவே இந்த விஷயங்கள் எல்லாம் பற்றி இருக்க வேண்டும். அப்படி பற்றி இல்லவில்லை என்றால் இப்போதாவது பற்றி கொள்ளுவது, அதாவது நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்வது. அதை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் பாதை தானாக தெரிய வரும்.
இந்த நேரத்துல நீண்ட நெடுநாட்களாக நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை பற்றி யோசித்து செய்ய வேண்டும். பூர்வ ஜென்ம கர்ம வினைகளுக்கான தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். இப்போது விட்டால் மேலும் ஒரு 30 ஆண்டு காலமாகும் இந்த ரேவதிக்கு சனி வருவதற்கு. ஆனால் இந்த வாய்ப்பை தவறவிட்டால் மேலும் 2 சான்ஸ் தருவார். 2027, 2028ல இந்த வக்கரகதி நேர்கதி என்று மாறி மாறி சனி பகவான் இந்த ரேவதியிலே பயணப்பட போகிறார். இந்த பதிவிலே உங்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், அக்டோபர் 10 வரை 83 நாட்கள் 2026ல இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றித்தான். அதனால் இந்த மே 17, 2026 முதல் சனி பகவான் புஷ்யன் என்னும் தேவதை ஆளக்கூடிய புதனினுடைய ரேவதி நட்சத்திரத்திலே பெயர்ச்சி. இது மிக மிக முக்கியமானது. இந்த புஷ்யன் என்றாலே லட்சுமிகரமானது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் 12 ஆதித்யர்களுக்குள் இந்த புஷ்யனும் ஒருவன். சனியினுடைய சித்தப்பா என்று வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு புராணங்கள் அப்படித்தான் சொல்கிறது. இந்த புஷ்யன் மிருகங்கள் மற்றும் உயிர்களுக்கு நடக்க வாழ நகர்ந்து வாழக்கூடிய பூமியிலே வாழக்கூடிய உயிர்களுக்கு அவை இறந்த பின்பு வானத்திலே வழி தெரியாமல் இருந்தால் வழிகாட்டும். பூமியில வழிகாட்டக்கூடிய அமைப்பும் இந்த புஷ்யனுக்கு உண்டு. உங்களுக்கு ஒரு புராண கதை தெரிந்திருக்கும். தமிழிலே கூட திருவிளையாடல் என்ற ஒரு படம் இருக்கும். தக்ஷன் நடத்திய யாகத்தினால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விடுகிறது. அந்த பிரச்சனையில சிவன் வீரபத்ரனாக மாறி சிலர் மீது தாக்குதல் தொடுக்கும் போது பல் உடைக்கப்பட்டவன் புஷ்யன் பூமியிலே வந்து ஆடு மேய்த்தும் உயிர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருப்பதாக புராணம் கூறுகிறது. ஆகையால் புஷ்யன் பல்லின்றி மென்மையான உணவுகளையே உண்ணுபவன் என்று சொல்லுகிறது. அதனால்தான் இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த பல்லில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். சனி பகவான் மனிதன் இறப்பிற்கு பின் பாவ புண்ணிய கணக்கை தந்தாலும் வழியில்லாத வானத்திலே உயிர்களுக்கு வழிகாட்டுபவன் இந்த புஷ்யன். கைட் ஆஃப்டர் லைஃப் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகையினாலே இருக்கக்கூடியவனுக்கே வழி இல்லை, இறந்த பின் வழி இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன என்று கமெண்டிலே சொல்லக்கூடாது. இருக்கக்கூடிய வாழ்க்கையில சீராக வாழ்ந்தால்தான் அடுத்த வாழ்க்கை என்பதிலே அதற்கு வழி ஏற்படும். நல் வழியிலே வாழ வேண்டும் என்பதற்குத்தான் இந்த புராணங்கள் எல்லாம் கதைகளாக சொல்லப்படுவது. வாழ்க்கையினுடைய ஆழ்ந்த தத்துவங்கள். முழு தத்துவத்தையும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் அது 2-3 மணி நேரத்திற்கு மேல் செல்லும். அவ்வப்போது அதனால் முடிந்தவரை பதிவுகளிலே நான் அவ்வப்போது சிறு சிறு விஷயங்களாக சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். 2026ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி சனி பகவான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில இருந்து ரேவதி நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த நட்சத்திரத்தில அக்டோபர் 9 வரை இருப்பார். இந்த அக்டோபர் 9 வரை இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 146 நாட்களில ஒரு பாதி நாட்கள் நேர்கதி, அப்புறம் வக்கரகதி. 2.5 மாதம் நேர்கதி, 2.5 மாதம் என்பது வக்கரகதியாக அமைந்துவிடும். இது 1-2 பாதங்கள் ரேவதியிலே இருக்கும். இது காம திரிகோணத்தை தவிர்த்து தர்ம மற்றும் அர்த்த திரிகோணங்களில இதனுடைய தாக்கம் இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்திலே செல்லும் போது நவாம்ச கணக்கிலே பார்க்கும்போது இது தனுசுவிலும், 2ஆம் பாதியிலே 2ஆம் கட்டத்திலே ரேவதியின் 2ஆம் பாதத்திற்கு செல்லும் போது மகர நவாம்சத்திலும் விழும். ஆகையினால் இது தர்ம திரிகோணம், அர்த்த திரிகோணம் என்று சொல்லப்படுகிறது. அதனால் நவாம்சத்திலே பார்க்கும்போது தனுசு, மகரம், மீண்டும் தனுசு என்று இருக்கும். 2026 அதாவது இந்த பதிவு சார்ந்த விஷயத்துல 5 மாதங்கள் சனி பகவான் இந்த ரேவதி நட்சத்திரத்திலும், 2027 ஒரு 6 மாதங்களும், 2028 2 மாதங்களும் இருப்பார். சனி பகவான் 29 மார்ச் 2025 முதல் 23 பிப்ரவரி 2028 வரை மீன ராசியிலே அவருடைய சஞ்சாரம் என்பது இருக்கும்.
35 மாதங்கள். சனி பகவான் சாதாரணமாக ஒரு 2.5 வருடம், அதாவது 30 மாதங்கள் தான் இருக்க வேண்டும். ஆனால் இது கூடுதலாக எப்படி ஒரு 5 மாதம் வருகிறது என்றால், இந்த முன்பின் வக்கரகதிக்கு வரக்கூடிய மேஷத்திற்கு மாறி மீண்டும் வக்கரகதியிலே வரக்கூடிய காரணத்தினால் ஏற்படுகிறது. ஆகையினாலே பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என சனி மீனத்திலே 3 நட்சத்திரங்களிலும் 9 நட்சத்திர பாதங்களிலும் அவர் பயணப்பட்டு மீனத்தை கடந்து மேஷத்திற்கு செல்வார். மீனத்தில் இருக்கும்போது சனி பகவான் உங்களுடைய கர்ம வினைக்கேற்ப நற்பலன்களை தர துவங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அது உங்களுடைய ராசி எதுவாக இருக்கிறது, லக்னம் எதுவாக இருக்கிறது என்றாலும் சரி. சனி ரேவதியிலே பெயர்ச்சி என்பது நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு வரம். சனி மீன ராசியிலிருந்து போகும்போது மிகப்பெரிய ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் தந்து செல்லக்கூடியதாய் அமையும். ஏனென்றால் சனி பகவானுடைய ஜென்ம நட்சத்திரமே ரேவதி என்று தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சனி இந்த பெயர்ச்சியில நல் வழிகளை காட்டுவார். ஆனால் ரேவதி நட்சத்திரத்துக்காரர்கள் சற்று கூடுதல். ரேவதியில சனி செல்லும் போது நல்வழி காட்டுவார். ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்திருப்பவர்கள் பெரும்பாலும் நல் வழிகாட்டியாக அல்லது ஒரு நல்ல பாத் ஃபைண்டர், வழியை தேர்ந்தெடுப்பவர்களாக கூட அமைவதில்லை. ஆகினால் நல்ல குரு வேண்டும். 27 டிகிரி ரேவதியில 4ஆம் பாதத்திலே சுக்கிரன், சனியின் யோககாரகன், சனியினுடைய அற்புதமான கூட்டாளி உச்சம் பெறுவது இங்கு. அதே போல் புதன் இங்கு நீச்சம் பெறக்கூடிய அமைப்பு. ரேவதி புதன் மீனராசியில நீச்சம் பெறக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே சுக்கிரனுக்கு குரு தேவை, குருவினுடைய வீடும் தேவை, குருவும் தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் இந்த நிலை என்பது மிக முக்கியம் என்று சொல்கின்றேன். ஏனென்றால் சுக்கிரன் என்றால் சுக்கிலத்தையும் குழந்தை, அது மட்டுமல்லாமல் அது சார்ந்த வாழ்க்கை, அது சந்தோஷங்களையும் குறிக்கும். எது நன்மையாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில என்றாலும் இந்த நிலை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட், தனிமையை விரும்பக்கூடிய சூழ்நிலையை சிலருக்கு தரும். சிலருக்கு அந்த தனிமை என்ற அந்த உணர்வு இருக்கும், அதிலிருந்து வெளிவர வேண்டும். ரேவதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி புதன், இந்த நட்சத்திரத்தினுடைய தேவதை புஷ்யன். புஷ்யன் நல்ல வழிகாட்டியாக இந்த வாழ்க்கைக்கு அமைபவன். ரேவதி நட்சத்திரம் ஒருவருடைய கணக்குகளின்படி சித்திரகுப்தனிடம் கணக்கு முடியும் போது ஒப்படைக்கக்கூடிய அமைப்பு என்று சொல்வார்கள் அல்ல, அவருடைய கணக்கை பார்க்கிறார் சித்திரகுப்தன் என்று. ஆகினால் அப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த ரேவதி நட்சத்திரம் இருக்கிறது. கருட புராணத்தின்படி ஒரு நதியில் நீந்தித்தான் ஆத்மா சொர்க்கம் நரகம் அடைய வேண்டும். அதற்கு விரஜா நதி என்று பெயர். சரி, இந்த விரஜா நதி என்பது இருக்கிறதா, இது எல்லாம் கற்பனை கதையா என்றால் இல்லை. நாசா விஞ்ஞானம் என்ன சொல்கிறது என்றால், டெர்மினல் ஷாக் என்ற இடத்துல இப்படி ஒரு நீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது, அதை தாண்டிதான் இப்போது வாயேஜர் செல்கிறது என்று சொல்கிறார்கள். ஆகினால் அவர்களும் இந்த டெர்மினல் ஷாக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஊர்ட் கிளவுட், WORT, ஊர்ட் கிளவுட், ஊர்ட் மேகம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இதை நம் வேத ஜோதிடம் விரஜா நதி என்று சொல்லி இருக்கிறது. இதையும் கடந்தால்தான் மனிதனுடைய ஆத்மா சொர்க்கத்தை சென்று சேரும். ஆகையினாலே ரேவதியிலே கர்மகாரகன் சனி பகவான் பயிற்சி செய்யும் போது நல்ல கர்ம வினைகளினுடைய அந்த பாசிட்டிவ் எஃபெக்ட் தர துவங்கி விடுவான். சனி பகவான் வாயு புத்திரன், காற்றுடைய மகன். வாயு எப்படி ஏதுமில்லாத இடத்திலும் கூட எங்கு வேண்டுமானாலும் சந்து முந்து இந்து இடுக்கிலெல்லாம், சந்து முந்து இந்து இடுக்கிலெல்லாம் சிந்து பாடி பாய்ந்து விடுமோ, அப்படி நல்ல வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்களிலே நல்ல வழிகளை ஏற்படுத்தி நற்செயல்களை பாய்ச்சி நன்மைகளை ஏற்படுத்தி விடக்கூடியதாய் அமையும். உங்களுக்கு தேவை பாசிட்டிவ் திங்கிங். எந்த தவறு நிகழ்ந்திருக்கிறதோ, ஏது சீராக இல்லையோ அதை சீர்படுத்தி இருக்க வேண்டும். ஏனென்றால் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்குள் சனி பகவான் இருக்கும் போதும், ராகு அங்கிருந்து கடந்து பின்னோக்கி செல்லும் போதும் சீர்திருத்திக் கொள்ளுங்கள், சிக்கலிலிருந்து வெளிவாருங்கள் என்று பதிவை தந்திருந்தேன். சுமார் 30 ஆண்டுகளுக்கு பின் சனி பகவான் புஷ்யனினுடைய அந்த அதிதேவதையாக கொண்டிருக்கக்கூடிய, அதிதேவதையாக தேவனாக கொண்டிருக்கக்கூடிய புதனினுடைய ரேவதி நட்சத்திரத்திலே பெயர்ச்சி. ஆகினால் இந்த விஷயங்களை இன்னும் ஒரு 3 முறை
உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி என்பது தருகிறது. இந்த பெயர்ச்சியில புதன் உங்களுடைய ஜாதகத்தில் சிறப்பாக இருந்துவிட்டால், மேலும் சனி பலம் சிறப்பாக அமைந்திருந்தால், மிக மிக சிறப்பான இணைவுகள் இருந்தால், புதிய பார்ட்னர், புதிய வழிகாட்டுதல், புதிய நல்ல குரு அமைவது, தொலைந்து கைவிட்டு போன பொருட்கள் கிடைப்பது, தவறவிட்ட நல்ல வாய்ப்புகள் மீண்டும் வருவது, அது மட்டுமல்ல பொருளாதார நிலையிலே போஷாக்கு என்பது கிடைக்கும், செழிப்பு கிடைக்கும். சனி ரேவதி ஆகையினாலே தடை பிரச்சனையிலிருந்து சிறு சிறு இருக்கும். ஆனால் அதற்கு பின் முயற்சியின் பேரிலே கிடைக்கக்கூடிய வெற்றி நிலைத்திருக்கும். புதிய பயணங்கள் வெற்றி தரக்கூடியதாக அமையும். புதிய அனலிட்டிக்கல் திங்கிங், புதிதாக பகுப்பாய்ந்து வெற்றி பெறக்கூடிய நிலை என்பது ஏற்படும். நல்ல மாற்றங்களை ஏற்று நடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளும். ஒருவேளை புதன் தசை, புதன் அந்தரத்துல இருப்பவர்களுக்கு நல்ல அற்புதமான வளர்ச்சியை நோக்கி ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தும். மேலும் முக்கியமாக இந்த பெயர்ச்சியில நீங்கள் ஈடுபட்டு இருக்கக்கூடிய விஷயத்திலே பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கிறது என்றால், அது சார்ந்த துறையிலே ஒரு வயதானவர், ஒரு முதிர்ச்சி தேர்ச்சி பெற்றவர், நல்ல குரு, நல்ல ஆலோசகரை நோக்கி உங்களை தள்ளும் ஒருவரை உங்களை தேடச் சொல்லும் ஒருவர் கிடைப்பார். ஒருவேளை புதன் வக்ரம் அசங்கதம் என்றால், சில உறவு, கணக்கு சார்ந்த, உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் சில ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்திலே புதன் வக்ரம், புதன் அஸ்தங்கதம் என்றால், புதனுக்கான பரிகாரங்களை செய்வதென்றால் கோடிகளை கொட்டி செய்ய தேவையில்லை, லட்சங்களை கொட்டி செய்ய தேவையில்லை, 1000 செலவழித்தும் செய்ய தேவையில்லை. புதன் கிழமைகளில இல்லங்களிலே நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து புதனை நினைத்து பச்சை பசுந்தீவனங்களை முடிந்தால் மாடு அல்லது பசுந்தீவனங்களை சாப்பிடக்கூடிய மிருகங்களுக்கு உணவாக தருவது எளிய பரிகாரமாக அமையும். அது மட்டுமல்லாமல் நல்ல ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து வெற்றிக்கான வழி என்னவோ அதை பார்ப்பது, நல்ல குரு, நல்ல ஆலோசகர், யானை போன்ற நினைவாற்றல், இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். எதிர்காலம் குறித்த உள்ளுணர்வு, மீண்டும் சொல்கின்றேன், எதிர்காலம் குறித்த ஒரு உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் ஏற்படும். நல்லது கெட்டது தானாக தெரியக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். சற்று யோசித்தால் போதும். மதி மயக்கத்தில் இருக்கக்கூடாது. புதனுடைய நட்சத்திரத்திலே சனி பகவான் இருக்கிறார். சோம்பேறித்தனம் கூடாது. பலமுறை சொல்லிவிட்டேன். நெடுநீர், மறதி, மடி, துயில் இந்நான்கும் கெடுநீரார் காமக்கலன். ஆகையினால் செய்ய வேண்டிய வேலைகளை காலம் கடத்தாதீர்கள். அதேபோல் அதிக நேரம் தூங்காதீர்கள். ஆனால் ஒரு 7-8 மணி நேரம் உறக்கம் என்பது முக்கியம். மறதி என்பது இருக்கவே கூடாது. நெடுநீர், மறதி, மடி, சோம்பேறித்தனம், துயில் இவையெல்லாம் கலைந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றி, புதிய வாய்ப்புகள், நல்ல குரு, திருமண வாய்ப்பு, தொழிலிலே ஒரு நிலைத்தன்மை இவையெல்லாம் ஏற்படும். ஆனால் இந்த புதனினுடைய ஒரு வீடு மிதன வீடு, அங்கு இருதரப்பட்ட ஒரு மன குழப்ப நிலையை தரும். அப்படி ஏற்படும் போது சரியான ஆலோசனை பெறுவது என்பது வெற்றியை தரும். சனி ரேவதி நட்சத்திரத்தில சஞ்சரிப்பது என்பது ஆன்மீக வளர்ச்சி, பயணம், வெளிநாட்டு பயணம், கர்ம வினைகளை தீர்த்து அதிலிருந்து வெளியேற்றும் காலம், புதிய நல்ல வழிகாட்டிகளை உங்களுக்கு காட்டும். அது மட்டுமல்லாமல் பயணங்கள் மூலமாக வெற்றியை தரும். நற்பலன்கள், குழப்பத்திலிருந்து வெளிவருவதற்கு ஒரு நல்ல ஆலோசகர் ஆலோசனையை தரும். கன்னிராசி என்பவர்களுக்கு கடந்த 2025 மார்ச் 29 முதல் சனி பகவான் அவர் மீன ராசிக்கு அந்த பெயர்ச்சி, அது கிட்டத்தட்ட 3 ஜூன் 2027 வரை இங்குத்தான் இருப்பார். இதுல முக்கியமான கட்டம் என்பது இந்த செழிப்பை தரக்கூடிய உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரம். செழிப்பு என்றால் போஷாக்கு, இதனுடைய அதிபதி புஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிதேவதை. ஆகையினால் எப்போதுமே கள்ளம் கபடமற்ற வெள்ளை உள்ளத்தோடு இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களை உங்களுக்கு இப்போது புத்தி கூர்மை மதிநுட்பம் என்பது அதிகம் இருந்தாலும் கூட இந்த பாசத்திற்கு கட்டுப்பட்டு சில விஷயங்களில ஏமாந்து விடுவீர்கள், யோசிக்க மாட்டீர்கள். புதன் தான் ராசிநாதன் இருந்தாலும் கூட, புதன் தான் ராசிநாதன் என்றாலும் புதன் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருப்பவர். ஆகையினால் சற்று அலசி ஆராய்ந்து செய்யும்போது வெற்றி. இப்படி இருக்கும்போது இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலே வரும்போது திடீர் அதிர்ஷ்டத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாடு சென்று வருவதற்கான யோகம் அமைகிறது. உங்களுடைய
அந்த மனம் என்பது தெய்வீக நாட்டத்தின் மூலமாக, அந்த ஆன்மீக சக்தியின் மூலமாக சமுதாயத்துல நல்ல பெரியோர்களுடைய ஆசிகளை பெற்று வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு என்பது அதிகம். தொழிலிலே இந்த சமயத்துல சற்று அதிக முதலீடுகள் போடுவதை தவிர்ப்பது நல்லது. புகழ் உயரும். புதிய பொறுப்புகள் தாமாக கூடி வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. கலைத்துறையில இருக்கிறீர்கள் என்றால் புகழ் இருக்கும், பாராட்டு இருக்கும். இல்லத்தரசிகளாக இருக்கிறீர்கள் என்றால் இப்போது இதுவரை ஏதோ ஒரு மந்த நிலை, ஒரு சந்தோஷமற்ற நிலை என்று இருந்திருந்தால் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அவை மாறும். வம்பு வழக்கு எல்லாம் உங்கள் சாதகமாக தீர்ப்பு வரும். சேமிப்பில நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய அந்த நிலை என்பது இருக்கும். அதனால் மன மகிழ்ச்சி இருக்கும். சிறு செலவு என்றாலும் கூட மன மகிழ்ச்சி என்பது இருக்கும். மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் சற்று கவனத்தோடு, கவனச்சிதறல் இல்லாமல் கல்வியிலே நாட்டத்தோடு படிக்க வேண்டும். அந்த நாட்டம் குறையும் போது தேவையில்லாத, அதாவது போக்கஸ், எது படிக்க வேண்டுமோ அந்த விஷயத்துல ஈடுபட வேண்டும். செல்போனில கல்வி சார்ந்த விஷயங்களை தேட வேண்டுமே தவிர பொழுதுபோக்கு அம்சங்கள், நாடகம், நகைச்சுவை என்று அதெல்லாம் தேவைதான். ஒரு நாளைக்கு நகைச்சுவை பொழுதுபோக்கிற்கு ஒரு அரை மணி நேரம் கூட ஒதுக்கலாம். ஆனால் கல்விக்கு அரை மணி நேரம் ஒதுக்கி மற்றவற்றிற்கு அதிக நேரம் ஒதுக்கினீர்கள் என்றால் இந்த நேரம் என்பது அது அந்த அளவிற்கு வெற்றியாக இருக்காது. ஆகையினால் அதிலே கவனமாக இருங்கள். எளிய பரிகாரம் என்றால் உங்கள் கைகளால் பசுந்தீவனத்தை மாடு, ஆடு போன்ற மிருகங்களுக்கு தருவது எளிய பரிகாரமாக அமையும். சரி, இதுல என்ன ராஜ ரகசியம் இருக்கிறது என்று யோசிக்கலாம். இதுவரை சரியில்லாத விஷயம் ஒன்றை அதை விட்டு அதை மாற்றி அமையுங்கள் என்று சென்ற வருடமே ராகு தரக்கூடிய ஒரு சிம்மாசனம் என்ற பதிவிலே சொல்லியிருப்பேன். அப்படி சரியில்லாத விஷயத்தை ஆராய்ந்து அதுல ஒரு முடிவு இருந்தால் அதை திருத்திக் கொள்ளலாம் என்று நினைத்தாலும் வழி இல்லை என்று இருந்த நிலை மாறி ஒரு நல்ல வழி தெரியக்கூடிய, தென்படக்கூடிய அமைப்பு. வேத ஜோதிடத்தினுடைய அடிப்படையில கன்னிராசிக்கு இது ஒரு மிக மிக முக்கியமான தருணம் என்றே சொல்லலாம். புதன் ராசிநாதன், அந்த புதனினுடைய நட்சத்திரத்துல சனி பகவான் பெயர்ச்சி 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியாக உங்கள் ராசிநாதன் தான் இருக்கிறார். கண்டக சனியாக ஏதோ ஒரு நிலையில வாழ்க்கை துணை உங்களுக்கு அலைச்சல், சோதத்து, அதாவது ஏதோ ஒரு அலைச்சல், ஏதோ ஒரு தடை, பார்ட்னர்கள் வழியிலே பிரச்சனை என்று இருக்கும். ஆனாலும் கூட இந்த சங்கடங்களை எல்லாம் கடந்து வரக்கூடிய அந்த பக்குவம் உங்களிடம் இருக்கும். இப்படிப்பட்ட நிலையில ஒரு புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுப்பதற்கு, தொழிலில் இருந்த மந்த நிலையை மாற்றி இப்போது அதுல ஒரு சுறுசுறுப்பு உண்டாக்குவதற்கு, வியாபாரத்தில இருந்து வந்த பிரச்சனைகளை நீக்கி, வியாபாரத்திற்கு முக்கியமான கிரகமான இந்த புதன் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல செல்லும் போது இருந்த தடைகளை சமயோஜிதமாக கடின உழைப்போடு, அறிவாற்றலை, அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோடு வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பை தரும். இதுதான் ரகசியம். ஆகையினால் ஏதோ இது தடையாக இருக்கிறது என்று யோசிக்காமல் விட்டு விடாதீர்கள். ஒரு யோசனையின் மூலமாக வெற்றி என்று இருக்கும், சாதனை இருக்கும். 10ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரத்துல சனி பயணிப்பதால் கண்டிப்பாக நல்ல வேலை, நல்ல வேலைக்கான அங்கீகாரம், தகவல் தொடர்பு, கணக்கு வழக்கு, எழுத்துத்துறை போன்ற விஷயத்துல வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பார்ட்னர்கள் சார்ந்த விஷயத்துல 7ஆம் இடம் என்பது இந்த கலத்திரஸ்தானம் என்பார்கள். வாழ்க்கை துணை நிலை. உங்களோடு தினமும் வேலையில உடன் இருப்பவர்கள், வியாபாரம் என்றாலும் கூட உங்களுக்கு வரக்கூடிய கஸ்டமர்களை கூட இது சொல்லலாம். இந்த கண்டக சனியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் சில நேரங்களிலே கருத்து வேறுபாடு வரலாம். ஆனால் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக பிரச்சனை தீரும். கோபத்தை முழுவதுமாக குறைத்து கொள்ள வேண்டும். மனம் விட்டு பேசுவதன் மூலமாக குடும்பத்துல பெரிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தவிர்க்கப்படும். தேவையில்லாத உறவுகளை கட் பண்ணி கொள்ளுங்கள். பிளாக் தம், இக்னோர் தம். கூட்டு தொழில் வியாபாரங்களிலே வெளிப்படையாக பேசி பிரச்சனை வரும் என்றால் உனக்கும் எனக்கும் சரி வராது போன்று இருக்கிறதப்பா, நீ உன் வழியிலே நன்றாக இரு, நான் என் வழியிலே நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லி பிரிவதிலே தவறில்லை. உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த காலகட்டத்திலே கடன்கள் பிரச்சனைகளில் ஏதேனும் ஒரு திட்டமிட்டு செயல்படும் போது ஒரு தெளிவு பிறக்கும், கடன் அடையக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும். பழைய நிதி சிக்கல்கள் எல்லாம் படிப்படியாக தீர்ந்து கடன் இருந்தால் அதிலிருந்து வெளியேறுவீர்கள். உடல் நலத்திலும் கூட சற்று கூடுதல் கவனம் என்பது தேரும். வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்திலே கவனம், உடன் வேலை செய்பவர்களுடைய ஆரோக்கியத்தின் மீது சற்று கவனம், நரம்பு தளர்ச்சி,
அலர்ஜி போன்ற விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சரியான ஓய்வு, உறக்கம் என்பது தேவை. இதுவரை இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி எதையுமே ஒரு லாஜிக்கலாக யோசித்து, அதாவது எப்படி நடக்குமோ பிராக்டிக்கலாக படிப்படியாக இப்படி செய்தால் அது வெற்றி அடையும் என்ற யோசனை வரும். வெற்றி என்பது இருக்கும். உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அறிவும் உங்களுடைய திறமையுமே உங்களுக்கு ஆயுதம். இதற்கு தெய்வ அனுகிரகமாக உங்களுடைய சமயோஜித சிந்தனை என்பது இருக்கும். அதனால கண்டக சனியினுடைய தாக்கத்தில் இருந்தாலும் கூட மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்து விடக்கூடிய அற்புதம். ஆகையினால தெய்வத்தினுடைய அனுகூலம் கூடுதலாக வருவதற்கு தினந்தோறும் அதிகாலை எழுந்தவுடன் விநாயகனை வழிபட்டு சூரியனுக்கான சூரிய நமஸ்காரம் செய்து, சனிக்கிழமைகளில் அனுமனுக்கு நெய் தீபம், வியாழன், வெள்ளி மற்றும் புதன் கிழமைகளிலும் கூட உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள், பெருமாள் கோயிலுக்கு சென்று வருவது, இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு செய்வது, இவையெல்லாம் வெற்றிக்கான வழிகளை நிச்சயமாக உங்களுக்கு தரும். உங்களுடைய ராசி மீது சனி பார்வை இருப்பதன் காரணமாக எதையுமே சோம்பேறித்தனமாக இப்போது செய்யலாம் என்றால் அதை இப்போதுதான் செய்ய வேண்டும், அதை பின்னர் செய்யலாம் என்று விடாதீர்கள். அதிகாலை சூரியன் எழுவதற்கு முன்பு எழுந்து குறைந்தது 8 மணி நேரம் தூங்க வேண்டும் என்ற அந்த நிலைக்கு மாறும்போது எல்லாவற்றிலும் வெற்றி. உங்களுடைய தந்தை வழியிலே உங்களுக்கு வர வேண்டிய அனுகூலங்கள் இவற்றை தடுக்கக்கூடிய நிலை இருக்கும். அதற்கு தானாக வழி பிறக்கும். வீடு தேடி பிரச்சனைகள் இருந்த விஷயங்களிலிருந்து அகன்று வீடு தேடி உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் வந்து சேரக்கூடிய அமைப்பு. குடும்பத்திலும் கூட கண்ணும் கருத்துமாக இருப்பது வெற்றியை தரும். எது சுகம் என்று நினைக்கிறீங்களோ அந்த கம்ஃபர்ட் ஜோனிலிருந்து சற்று வெளிவந்து கூடுதல் உழைப்பு என்பது வெற்றியை தந்துவிடக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி என்பர்களே, பதிவு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இதை மற்றவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டிலே தெரிவித்து ஆதரவு நல்குங்கள். நன்றி.